நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? சரி, ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய முந்தநாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். சரி, இங்கே இந்த செய்திக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல வாஞ்சிக்கிறது என்னவென்றால், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அறிந்திருக்கிற அல்லது ஆராதிக்கிற உங்கள் தேவன் யார் என்றால் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாய்மொழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் விசுவாசத்துக்குரியதாகவே இருக்க வேண்டும். எனக்கு அது கிடைக்கும், இது நடக்கும், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற திட நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய வியாதி என்னை விட்டு போகும், என் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும், என் பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேற்றங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும், எனக்கு நல்ல வேலையை கற்று தருவார், நல்ல வீட்டை தருவார் என்று சொல்லுகிற நல்வார்த்தைகளை விசுவாசமாக அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரோடும் இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இல்லை. விசுவாசத்தினாலே வராத அத்தனையும் பாவம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், எல்லாமே அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொன்னாரு, நீ பார், நீ நடந்து பார், அந்த பூமியை உனக்கு தருவேன். எனக்கு என்னத்துக்கு ஐயா ஆண்டவரை இவ்வளவு 6 அடி மண் போதுமே அப்படின்னு சொல்லல, நான் நடக்கிற பூமியை கர்த்தர் எனக்கு தருவார் என்று அறிக்கை செய்தான். தேவன் இன்றைக்கு உலகத்திலே ஆபிரகாமின் சந்ததியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று, இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தால் சரி, நீங்கள் பண்ணுகிற அறிக்கையானது நல்லறிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுங்க. அது கிடைக்காது, இது கிடைக்காது, அது நடக்காது, போகாது என்று சொல்லவே வேண்டாம். ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வாலிபனோ யுவதியோ அவன் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற திட நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த போட்டியிலே பங்கெடுக்கிறார்கள். இல்லையா? இல்ல அது எனக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்கும், முடிஞ்சா பார்த்து இல்ல பேட்டி காணும், நிச்சயமாக நான் வெல்லுவேன், நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். அதுதான் அவருடைய வாயின் அறிக்கை. தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறதும் அதுதான். உங்கள் வாயின் அறிக்கையை கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இங்க நமக்கு தெரியும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது யார் அப்படின்னா, யாக்கோபு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபும் ஏசாவும் ஒரே வீட்டில் சகோதரர்களாக இருந்தார்கள். தகப்பன் வயது போன போது என்ன செய்தான் என்று சொன்னால், ஏசாவை கூப்பிட்டு, மகனே மகனே, எனக்காக நீ என்ன செய்யணும் சொன்னா, ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று சமைச்சிட்டு வா, நான் விரும்புகிற சாப்பாடை சமைச்சிட்டு வா, அதுக்கு பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே என்ன செய்தானா, ரெபேக்கா இதை கேட்டுக்கிட்டே இருந்து அந்த ஆசீர்வாதத்தை தன் மகன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தானா, யாக்கோபை பார்த்து, நீ ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வா, உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னதாக அதை சமைச்சு தர்றேன், நீ கொண்டு போய் கொடுத்து உங்க அப்பா கிட்ட நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி அவ பெரிய 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 யுக்தி எல்லாத்தையும் பிடிச்சா. எப்படி தெரியுமா? ஆட்டு தோல் எல்லாம் போது சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு அது ஐடியாவே வராது இல்லையா? அவ எப்படிப்பட்ட கிரிமினலா இருந்திருப்பா. அப்படியெல்லாம் போட்டு அனுப்பி போய் என்ன செஞ்சு ஆசீர்வாதம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாதாரண சமைச்சு கொண்டு போய் கொடு அப்படி. உங்கள் அப்பா சில வேலை தடவி பார்ப்பாரு, உங்கள் அப்பா வஸ்திரத்தை மோந்து, இதெல்லாம் வருமா லேசில் யாருக்கு? இதெல்லாம் வேற எங்கேயோ இருக்க வேண்டிய கேஸு. அப்படிப்பட்ட கேஸ் என்ன சொல்லி அனுப்பிடுச்சு. போன உடனே அதே போல் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இப்போ என்ன தெரியுமா, இவ யோசிக்கிறா, இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும்னா, 2 பேரில் ஒருத்தரை நான் இழந்துருவேன். எனவே அவளை கூப்பிட்டு, யாக்கோபு யாக்கோபு, உங்கள் மாமா அங்கே இருக்கிறாரு,
அங்க நீ போயிட்டு அங்க நீ கொஞ்ச நாள் இரு, உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தனியட்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். இவன் என்ன செய்யறான், வனாந்தரத்துல ஓடி வருகிறான். வந்தா இரவாயிட்டு, எங்க போறது தெரியல, ஊளையிடுகிற வனாந்திரம், எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், மனம் பதைக்கிறது, என்ன நடக்க போகிறது என்று தெரியாது, அறியாத இடத்துக்கு போறேன், அவன் என்ன செய்ய போறான்னா ஏது பல கேள்விகள் இருந்திருக்கும். கடைசியில் என்ன செய்ய, சரி போறது போட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு ஒரு கல்லை தலையிலே வைத்து விட்டு நித்திரை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஏணி ஒன்று அவனுக்கு நேராக வச்சு தூதர்களை அனுப்பி, என் பிள்ளையினுடைய அங்கலாய்ப்பு என்னன்னு நீ கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். எப்படி தெரியுமா, நீ என்ன செய்யணும், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன செய்கிறது இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொன்ன அவன் சொன்னான், நான் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு தந்து உடுத்த தந்து உறைவிட தந்து என்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறானா, நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்படித்தானே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்ப இவன் அங்க போனதுக்கு பிறகு என்னது, ராகேலு லேயாலு 2 பேரு பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாமே அவனுக்கு செழிப்பாக வந்துடுச்சு. ஆனாலும் நான் நினைக்கிறேன் இவன் என்ன தெரியுமா செஞ்சிருப்பா, ஒரு விஷயம் போக நினைச்சிருப்பான், வீட்டுக்கு போக நினைச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் விடமாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதை நிர்ணயம் பண்ணினாரோ அதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை முன்குறித்தாரோ அதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் என்று அற்பமாக எண்ணாதபடிக்கு என் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு, யாக்கோபுக்கு அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். எப்படி தெரியுமா, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஏனென்றால் நம்முடைய தேவனை குறித்து மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்கன்னா எபிரேயருடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தர், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யாரு? உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவர். நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்தெந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாரோ அவைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் எனக்கு ஆண்டவர், நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிற ஒரு சாட்சி என்னவென்றால், எனக்கு என் ஆண்டவர் எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அவைகளை எல்லாம் செய்தார். அந்த தேவன் இன்னும் வாக்கு பண்ணினவைகளை செய்வார் என்று இந்த மாலையிலே நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொன்றை இப்ப சொல்றது எனக்கு நேரம் இல்லாதனால நான் போறேன். சரியா, வாக்குத்தத்தம் பண்ணினார், திருமணத்துக்கு முன்னதாகவே வாக்குத்தத்தம் பண்ணார், அதை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கு அதே காரியத்தின் மறுபகுதியை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் தேவன் எவைகளை கொடுத்தாரோ அவைகளை நிறைவேற்றியே தான் தீர்வார் என்று சொல்கிறார். அப்படியா இருந்தா ஆண்டவர் சொன்னாரே, அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாத உறுதியா இருக்க கடவோம். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உறுதியா இருக்கணும், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்ற. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே நானும் நீங்களும் வல்லவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் வாக்குப்படினவர் மாறாதவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எத்தனையோ பேர் விசுவாசிக்கிற நமக்கு தெரியும். ஆனாலும் நான் ஒன்று சொல்றேன், வாக்கு பண்ணினவர் என் வாழ்க்கையில், என் பிள்ளையின் வாழ்க்கையில், சபையிலே எதை வாக்கு பண்ணினாரோ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நாம் நம்பிக்கையோடு கூட அறிக்கை செய்வோமானால் தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப யாக்கோபு இருக்கிறான். யாக்கோபு இருந்தா தேவன் யோசிக்கிறார். எப்படி தெரியுமா, நான் அன்றைக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், எப்படியுமே அவன் வீட்டுக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டேன். இப்ப அவனை நான் என்ன செய்யணும், கொண்டு போகணும் இல்லையா, கொண்டு போகணும். ஆனா எப்படி கொண்டு போகணுன்றத கர்த்தர் ஒரு தீர்மானம் வச்சார். அதே வேளை யாக்கோபுக்கும் கூட ஒரு இது மனதில், எப்படின்னா எங்க அப்பா பிரிஞ்சு அம்மா பிரிஞ்சு எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்துட்டேன், எப்படா அங்க போறது அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது. ஆனா போக முடியாது.
போக முடியாது. ஏன் முடியாதுன்னா, அன்னைக்கு அவன் சொல்லிட்டான், என்னைக்கு அப்பாவுக்கு துக்க நாள் முடியுதோ அடுத்தது உனக்கு தான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 27ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போதும், யாக்கோபை கொன்றுவேன். அப்படிதானே? எந்த மறு உத்தரவும் கிடையாது. ஆனால் யாக்கோபுக்கு இது நினைச்ச பயம். ஏன் தெரியுமா? மிருகங்களை வேட்டையாடுறவன், ஆட்டை கத்தியை வச்சு அறுக்கிறவன், புலி சிங்கம் காட்டில் எது இருந்தாலும் பயம் இல்லாமல் போகிறவன், என்ன இவன் கையில் கிடச்சினா ஒரே அடி அடிச்சிடுவான், வெட்டி போட்டுருவான். அந்த ஒரு பயம், அந்த பயத்தினால் அவன் செய்கிறான், எங்கள் மாமன் எத்தனை 10 இல்லை 11 முறை ஏமாத்தினா முறை இவங்கிட்டயே இருப்போம். 10 முறை ஏமாத்தினா போட்டிருக்கு, நீர் என்னை 10 முறை 11 முறை ஏமாத்தின முறை இங்கேயே இருந்துருவோம். ஏன்னா அங்கே போய் உயிர் போகிறத விட இங்கே இருந்தால் நானும் பிள்ளைகள் கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை செய்யலை. தேவன் வாக்கு பண்ணினவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அது எப்படியாவது அவனுக்கு நிறைவேற்றணும். இப்போ என்னன்னா, இவங்கிட்ட போனால் அவன் போக மாட்டான், சொல்லுவான் எங்கள் அண்ணன் கொன்னுடுவான். அப்போ தேவன் ஒரு உத்தியை பயன்படுத்துகிறார். உத்தி அப்படின்னா ஒரு வழிமுறை, ஒரு திட்டம் அல்லது ஒரு நுட்பம், ஒரு பிரச்சனையை கையாளுகிறதற்கு பாவிக்கிறதா. அப்போ ஆண்டவர் யோசிக்கிறார், இவனை இங்கிருந்து அனுப்புறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாக போ. லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தினால் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். சரி, இப்ப யாக்கோபுடைய மச்சாமாரெல்லாம் பார்க்கிறான். அவ்வளவு நாள் அங்கதான் இருந்தான். 2 சகோதரிமார் கல்யாணம் கட்டியாச்சு, பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இப்போ என்னன்னா, ஆண்டர் தான் அங்கே ஊசி அடிக்கிறாரு. அடிச்சு என்ன செய்யறாரு, இவனை வெளியில கொண்டு வரன்றதுக்காக ஒரு மாதிரி பாருங்கடா, பார்த்துட்டு எல்லாம் எங்கள் அப்பாவோட களவெடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேச வச்சுட்டாரு. இப்போ என்ன நடக்குது, யாக்கோவை பார்த்து எங்கள் அப்பா விட்ட அத்தனையும் களவெடுத்தான், அவன் அண்ணன் விட்ட ஏமாத்தினா, அது மாதிரி இங்கே எல்லாம் எடுத்துட்டான்னு அவனும் பேசணும்னு இவனுக்கு கொதிப்பு. அப்போ மாமா கிட்ட பார்த்து, மாமாட்ட ஏதாவது தயவு பெறலாம் அப்படின்னு மாமாவை பார்த்தா மாமா முகமும் மாறி இருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின தினம் இருந்தது போல இல்லை, அது மாறிடுச்சு. ஏன்னா மாற்றுகிறவர் தேவன். சில நேரங்களில் நாம பேசாம மறந்து போனாலும் கர்த்தர் சரியா எங்கெங்கெல்லாம் ஊசி அடிக்கணும் அங்கெல்லாம் அடிச்சிருவார். அடிச்சு சரியா தம்முடைய சித்தத்தை செய்வார். அதுதான் உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உடனே பார்த்துட்டு சொல்றான், ராகேல், லேயால் இங்க வாங்க, உங்க அப்பா முகமும் சரியில்லை, உங்க சகோதரர் சொன்ன வார்த்தையும் சரியில்லை. உடனே அவளுக்கு கோவம் தான். இனிமே இந்த வீட்டில் எங்களுக்கு என்ன பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை, நாங்கள் எல்லாம் நினைச்சோம் உடனே புறப்பட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை இவன் தைரியமாக அவர்களோடு சொல்லுறான். எப்படின்னா, கர்த்தர் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படித்தானே? இந்த வார்த்தையை அவன் எப்படி சொன்னான் அப்படின்னா, நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு. மச்சாமார் பார்த்த உடனே, மாமன் வெறுத்த உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் உன்கூட இருப்பேன். அந்த வார்த்தை கிடைத்ததுனால அவன் தைரியமாக சொன்னான். இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் இடத்துல இருக்குமே ஆனால், அவன் தேவனிடத்திலே எல்லாவற்றை விசுவாசத்தோடு கூட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அவன் ஒரே ஒரு காரியத்தை, கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதுக்குமே இனி பயப்பட மாட்டேன். அங்க போனா ஏசாவை மாற்றுறதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், மறுபடியும் சந்தோஷமாக இருப்பேன். ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படியா இருந்தா
யாக்கோபோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நான் கேட்குறேன், உங்க கூட அந்த வார்த்தை இருக்குமே, ஆனால் நீங்களும் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிற, எல்லாம் வெற்றியாக தான் முடியும், எல்லாம் வெற்றியாக தான் முடியும், எனக்கு எல்லாம் கிடைக்கும், நான் எதுலுமே தோல்வி அடைய போறதில்ல, எனக்கு நல்ல சரத்தில் சுகம் கிடைக்கும், என் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருப்பார், பிள்ளைகளோடு இருப்பார், சபையில் இருப்பார், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் என்கிற அந்த திட நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன்னு தைரியமா சொல்லிட்டார். பிதாவும் நானும். ஆனால் அவர் தனித்திருந்த ஒரே ஒரு நேரம், எந்த நேரம் என்றால், உங்களுடையதும் என்னுடையதும் பாவத்தை என் ஆண்டவர் சுமந்த போது, பாவத்தை பாராத சுத்த கண்ணனிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். அப்பொழுது கதறுகிறார், பிதாவே பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் 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 என்று சொன்னார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், நானும் நீங்களும் செய்த அக்கிரமமும் பாவமே மட்டும்தான். மற்றபடி தேவன் ஒரு இடத்திலேயுமே அவரை விட்டுவில்லை. நானும் பிதாவும் ஒன்னாகவே இருக்கோம். அப்படியா இருந்தா இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னாரு, நான் உங்களை சிநேகிதர், நான் உங்களை சகோதரன், நான் போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனார் தானே. அப்படியா இருந்தா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்னது ஆண்டு சொன்னாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் தான் நான் உங்க கூட இருப்பேன். உலகத்தின் அவ்வளவுதான் இருப்பேன், அதுக்கு பிறகு இல்லை. சொன்னா இல்லையா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்ட்டு அவன் ஒருத்தன் பாடிட்டு போனான். அது மாதிரி உலகத்தின் முடிவு வரைக்கும் யாருப்பா? அதுக்கு பிறகு யார் இருக்குது? உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த உலகத்தில் நான் இருப்பேன், இதை முடித்து நீ என்னோடு இருப்பாய். அங்க கூட்டு போயிடுவாரு. அதுக்கு தான் நான் போறேன், உனக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், அறிக்கை பண்ணணும். நல்ல அறிக்கை பண்ணணும். கர்த்தர் என்னோட இருக்கிறார், ஆண்டவர் என்னோட இருக்கார், என் குடும்பத்தில் இருக்கிறாரு. ஐயோ அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, அது அவங்களுக்கு இல்லாமல் போச்சு, இவங்களுக்கு இல்லாமல், அந்த வியாதி அவங்களுக்கு. என்னதான் விசுவாசிகள் சில என்ன வார்த்தையை கொடுத்தாலும் வெளியில போறேன்னு என்கிட்டே பேசிட்டு போயிடுவாங்க. அவிசுவாசம் என்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. விசுவாசம் தான் நமக்கு தேவை. விசுவாசம் என்ற ஒன்று நமக்குள்ளே இருக்குமே ஆனால் தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? நான் கொஞ்சம் பாருங்க, நான் எப்படி பார்க்கிறேன். ஒரு பாட்டுக்காரன் பாடுறான் எப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் தேவனாய் என்னோடு இருக்கிறார். அது பாட்டு இருக்கு தானே, போட்டிருப்பேன் நான். சரி, ஓகே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே, அவர் சிந்தின ரத்தம் என்ன செய்யும்? எனக்கு மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக. இதில் எந்த தவறுமே கிடையாது. என்னன்னா அவர் ஜீவிக்கிறாரு, அவர் என்னோட பேசுறாரு, எனக்கு மீட்பை தந்தாரு, சுக வாழ்வை தந்தார். அடுத்த அடிதான் எனக்கு விலங்கல் என்னன்னா, அவர் என்னோட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்படி இருக்கு தானே, அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோட இருந்தா ஒரு. இதுலதான் எனக்கு விளக்கம் இல்லை, குழப்பமா இருக்குது. அவர் என்னோடு இருந்தால், பணம் இருந்தால் உங்களுக்கு நான் தருவேன். பணம் இருந்தால், இப்ப நீங்க என்கிட்ட கேட்குறீங்க தாங்க அப்படின்னு, நான் நினைச்சேன் என்கிட்ட இருந்தா தானே தருவேன். நான் ஒருவேளை மொழி வழக்கில் பிழையோ தெரியாது எனக்கு, ஆனால் நான் சிந்தித்ததை உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, அவர் என்னோட இருந்தா நான் சேனைக்குள்ளே பாய்வேன், அவர் என்னோட இருந்தா நான் மதிலை தாண்டுவேன். நல்லா கொஞ்சம் பாருங்க, அவர் என்னோட இருந்தா, இன்னைக்கு நம்மளாதான் அவர் என்னோட இருந்தா என்னோட இருந்தா என்னோட இருந்தா, தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த அறிக்கை பண்ணுங்க. இப்ப பாப்பா அந்த வசனத்தை, சங்கீதக்காரன் இதைத்தான் சொன்ன. எப்படி தெரியுமா?
சங்கீதம் 18:29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னது தேவன் என்னோடு இருந்தா போவேனா சொன்னா? தேவன் என்னோடு இருந்தா போவேன்னு சொன்னானா? தேவரீர் என்னோடு இருந்தால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் அப்படின்ட்டு இருந்தானா? இல்ல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே, சேனைக்குள் பாய்ந்தான். கோலியாத்து நிக்கிறான், பெரிய ஆள்மார் நிக்கிறான். நீ எம்மாத்திரம், நான் என் தேவனோடு கூட இருக்கிறேன், நான் எதிர்த்து வருகிறேன். அந்த சேனைக்குள்ள போய் அவன் கழுத்தை வெட்டிட்டு அங்கிருந்து கொண்டு வந்தான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு மதில் மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை வேலையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், தடைப்பட்டு போனதா இருக்கலாம், அடைக்கப்பட்டு போனதா இருக்கலாம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது உனக்கு முன்னதாக மலை போல் இருக்கிறது, அல்லது போனா அந்த சேனை பெரிதாக இருக்கிறது. பயப்படாத, தேவர் உம்முடைய நாமத்தினால் நான் வருகிறேன். அதானே, அவர் என்னோட இருந்தால, அவர் என்னோட இருக்கிறாரு. நல்ல அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நல்ல சுகம் தருவாரு, கர்த்தர் நல்ல வீடு தருவாரு, கர்த்தர் நல்ல வேலை தருவாரு, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரு, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நல்லது செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும். அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்ய செய்ய செய்யத்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உலகத்தில் இருக்கணும்னு சொல்ற ஒரே காரியத்தை மறுபடி சொல்லி அது உனக்கு நிறைவேறணும். உலகத்தில் இருக்கணும்னு சொல்றான். தேவ பிள்ளை கர்த்தரை அறிந்திருக்கிற நான், நீங்க நினைச்சுன்னா தேவரை நம்பி இருக்கிறதுனால நாம் அறிக்கை செய்யலாய் காணப்படணும். இப்ப பாப்போம். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே நீங்க 28ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும் எப்படி போட்டிருக்கு. நல்ல கவனிச்சீங்க வசனத்தை வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இனிமே தான் நெருப்படி கொண்டு ஏற்ற போறீர், அப்படித்தானே? அடுத்த வசனம், மேல உள்ள வசனம், தேவரீர் லைட்டோ எதையோ கொண்டாந்து நினைச்சு பாரு, இனிமே தான் விளக்கை ஏற்ற போறீர். அடுத்து என்ன சொல்றான்? என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இனிமே தான் நடக்க போகுது. நம்மளும் இப்படியே தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். எப்படி? இனிமே தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, இனிமே தான் நடக்கும். கத்துறது நினைச்ச நேரம் வந்து அப்படியே பத்தி வச்சு என் விளக்கை ஏற்றி என் இருளை மாற்றும். இப்படி தானே? இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க எடுங்க 2 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறவர். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன இருக்குது தெரியுமா? என்ன இருக்குது? விளக்கை ஏற்றுவீர்னு அங்க சொல்லி இங்க என்ன தெரியுமா போட்டிருக்கு? தாவீது சொல்லும்போது சொல்றான், நீர் என் விளக்காகவே இருக்கிறீர் ஆண்டவரே. இதுல என்னத்தையா வேற வெளிச்சம் தேவை? விளங்குதா உங்களுக்கு? விளக்காய் இருக்கிறீர், என் என் இருளை அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு வெளிச்சமாக்குறவர். அவரே வெளிச்சமா என் கூட இருக்கும்போது எனக்கு என்னையா இருள்? என் குடும்பத்தில் என்னையா இருள்? என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னையா இருள்? என் சரீரத்தில் என்னையா இருள்? என் வேலையில் என்னையா இருள்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், வெளிச்சமாகவே இருக்கிறார். நாம் அறிக்கை செய்ய வேண்டிய அறிக்கை அதுதான். எப்படின்னா கர்த்தர் வெளிச்சமா இருக்க. அதனாலதான் யோபு சொல்லும்போது சொல்றான், யோபு 29:3, அப்பொழுது அவர் தந்த தீபம் என் தலைமையில் இருக்கிறதுனாலே நான் பிரகாசமாக இருந்தேன். அப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வெளிச்சமாகவே இருக்கிறபடினாலே, அவர் எனக்கு உங்களுக்கு விளக்காக இருக்கிறபடினாலே, இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதுனாலே எந்த இருளையும் கடந்து போகத்தக்கதாக இந்த மாலை வேளை தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் செய்றார். சும்மாவா நம்ம ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துட்டு அல்லேலூயா போட்டுட்டு இருக்கிறோம்? ஏன் வேதம் வாசிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் காலையில் எழும்புறோம்? ஏனென்றால் நாம் ஒரு பக்கத்தில் ஒரு காரியம் செய்து மறுபக்கத்தில் எப்ராயிமை போல இருக்கிறோம், திருப்பி போடப்படாத ஒரு அப்பமாக இருக்கிறோம். நாம் ஒரு பக்கம் விசுவாசிக்கிறோம், இன்னொரு பக்கம் சந்தேகத்துக்கு மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யணும் சொன்னா, சந்தேகம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம், விசுவாசியாக இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தில் தைரியமா இருங்க. தேவன் வருகிற நாட்களில் அற்புதத்தை செய்து உங்களை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நடத்தியும் இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜோதிகளின் பிதாவினிடத்தில் யாதொரு வேற்றுமை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
அவர் எப்பொழுது எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறேன். அப்படியா இருந்தா கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப தேவன் என்ன செய்யறான்னு சொன்னா என்னோக்கு வெளிச்சமாகவே இருக்கிறார். அப்ப நான் என்ன, ஏன்னா வாக்குத்தத்தத்தை நமக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறார், அள்ளி கொடுத்துருக்காரு. ஆனா அதை பிரயோஜனப்படுத்துறதுக்கு இல்லாம நாம அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் காணி பிரிச்சு கொடுத்தோன்னே எந்த மட்டும் நீங்க இப்படியே அமைதியா இருப்பீங்கன்னு கேட்கறான். போய் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிக்காம எந்த மட்டும் அமைதியாக இருப்பீங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு இன்னும் நம்ம கை கட்டிட்டு பயத்தில் இருக்கோம். அந்த பயத்தில் இருக்கிறனால தான் பிசாசு அவிசுவாசத்தை இன்னுமா வளர்க்குறான். வளர்த்து 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 இருக்கிற விசுவாசத்தை இல்லாமாக்கிறான். அதனால நாம் என்ன செய்யணும், நாம் எழும்பணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க வாக்குத்தத்தங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களே. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலி யாரு கூட கர்த்தர் இருக்கார். பராக்கிரமசாலி எல்லாம் சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் என்னோட இருக்காருன்னு. கர்த்தர் பராக்கிரமசாலிகளோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கோ, இந்த பலத்தோடு கூட நீ போ. இன்னைக்கு நீ எதிர்நோக்கி இருக்கிற எந்த பிரச்சனையா இருக்கலாம், மீதியானியர் வந்து உன் வெள்ளாமையை இல்லாமலாக்கி இருக்கலாம், உன்னை நஷ்டப்படுத்தி இருக்கலாம், உன் மிருக ஜீவன்களை கொண்டு போயிருக்கலாம், உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என்ன தெரியுமா, நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, மீதியானியரை நீ முறியடிப்பாய். உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை முறியடிக்கத்தக்கதான பலம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று நீ முதலாவது விசுவாசி. நீ பலசாலி என்பதை விசுவாசி. ஏனென்றால் அவன் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, மீதியானருக்கு பயந்து எல்லாரும் போய் இருக்கும்போது அவன் ஆளைக்கு பக்கத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீ நல்ல ஐக்கியம் சபையோடு கூட தேவனோடு கூட வேதத்துல நீ நல்ல ஐக்கியம் வச்சிருப்பானா, நீ பலசாலியா இருக்கிற. நீ பலசாலியா இருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்ற, உனக்கு முன்பதாக எத்தனை பெரிய மீதியானவர்கள் எழும்பி நின்றாலும் சரி, நீ இருக்கிற பலத்தோடு போ, நீ வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வாய். அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டு ஐயோ ஐயோ, அவனும் அப்படித்தான் கேட்டான். நான் கோத்திர அனுப்புறவர் நான் அல்லவா, இன்றைக்கு உன்னையும் என்னையும் அனுப்புகிறவர் கர்த்தர். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும். அவிசுவாசியை இருக்க வேணாம். அவிசுவாசியை எத்தனை நாளைக்கு தான் நம்ம இருக்கிறது, பேர் மட்டும் விசுவாசின்னு வச்சுக்கிட்டு. பேர் என்னது, விசுவ. நான் பேசுறது அவிசுவாசம், செய்கிறது அவிசுவாசம், எதை பார்த்தாலும் அது. ஏன் தெரியுமா, இன்னொரு காரியம், நம்ம எதையுமே ஒரு சின்ன துளியை 1000 விதமாக நம்ம கணக்கு போட்டுருவோம். கர்த்தர் கூட அப்படி கணக்கு போட மாட்டார். கர்த்தர் கணக்கு போடவே மாட்டேன். நம்ம என்ன செய்வோம், இது அப்படி இப்படி அப்படி குருடனை போல இருப்போம். கர்த்தருக்கு அவர் என்னை வழி நடத்தட்டும், அவர் என்னை கொண்டு போகட்டும், அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், அவர் என்னை உயர்த்தட்டும். செய்வாரா இல்லையா? ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட நடந்தாலும் பொல்லாப்பு போய்விட தேவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அவிசுவாசம் விசுவாசம். நீங்கள் பாருங்க, யோசுவா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அப்போ 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகியாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் இருக்கணும்னா 4 காரியம் நம்மகிட்ட இருக்கணும். 4 காரியம் என்னது? முதலாவது பலன் கொண்டிரு, 2வது திடமனதாயிரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் அப்படி இருக்காது. அப்படித்தானே அர்த்தம்? அப்படி இருக்கா, திடமனதாயிரு. கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ? இல்லை இல்லை, இது நமக்கு கிடைக்கும், தருவார் கிடைக்கும். தேவையில்லாதெல்லாம் யோசிக்கக்கூடாது, தேவையானது கர்த்தர். அதுதான் செய்தியில் வேற மாதிரி எடுத்துடக்கூடாது. நமக்கு எவைகள் தேவைகளோ அவைகளை நாம் கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக தருவார். அப்போ திடமானதாரு. 2வது திகையாத, பயப்படாத. ஐயோ ஐயோ பயப்படாத, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பயப்படாத. அதுதானே கர்த்தர் சொல்ற, நான் சொல்லலை, கர்த்தர் சொல்றது தானே. திகையாதே, கலங்கவே வேண்டாம். இந்த உலகத்தில் இருதயம் கலங்கக்கூடாதுன்னு சொன்னவரே நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான். உங்கள் இருதயம், ஏன்னா அது கலங்கிருச்சுன்னா எதை கொண்டு வந்து போட்டு ஒட்டவே முடியாது.
கண்ணாடி ஓட்டலாம், பலகை ஓட்டலாம், பேப்பரை ஓட்டலாம், ஆனால் இருதயம் கலங்கி வச்சுன்னா ஒன்றுமே செய்யலாது. எனவே தான் ஆண்டு சொன்னார், நான் கலக்கிற நீ கலங்காமல் பார்த்துக்கப்பா. தேவன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தேவன் இடத்துல விசுவாசமாயிருங்க, என்ன இடத்துல விசுவாசமாயிருங்க. விசுவாசமா நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, திடமனதா இரு. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி உங்களோட காரியங்கள் எதாக இருந்தாலும் சரி, தேவன் அதில் வெற்றியை தருவார். முன்னெடுத்து நடத்துங்க, பயமில்லாமல் போங்க. பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, திடமனதோட இருங்க. கர்த்தரை செய்வார், கர்த்தரை செய்வார், கர்த்தரை செய்வார். அப்படி காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய கரம் அங்கே இருக்கும். கர்த்தரோடு கூட இருப்பார். ஒரு தொழில் தொடங்க போகிறீங்களா? உதாரணம் சொல்கிறேன், பயமில்லாம் தொடங்குங்க. கர்த்தரை விசுவாசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் செய்ய போகிறேன், சமாதானமாக இருக்கா? செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கவோ செய்யவோ போகிறதுக்கு முன்னதாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சமாதானத்தை தருவாரே, ஆனால் அந்த காரியம் வெற்றியான காரியம். நான் இங்கே வர்றதுக்கு போது நான் பாஸ்டர் பினகாஸ் சந்தித்தேன். அப்போ அவர் பிரதராக இருக்கார். அப்போ பெரிய பாஸ்டர் அவர் எனக்கு எல்லாம் இதாக இருந்தாலும் இவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா ஞானஸ்நானம் அவர்கிட்ட தான் நான் இதுக்கு இதுதான் ஞானஸ்நானம் போனேன். ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ண போன போது அவர் என்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னார், நீ போ, உனக்கு வாசல் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கப்பட்டால் கர்த்தர் அடைச்சிட்டா திரும்பி வந்துடு, இல்லைன்னா எல்லா வாசலும் அவ்வளோதான் சொல்லி ஜெபம் பண்ணார். கர்த்தர் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினார். எங்கே ஒரு தடை வருது, எங்கே ஒரு சமாதான குறைவு, அதை அப்படியே விட்டுருங்க. அது தேவனுக்கு சித்தமே இல்லை, தேவனுக்கு பிரியம் இல்லை, அது எனக்கு வேண்டாம். மற்றபடி தேவன் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஆனால் அது தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினது. தேவன் எவைகளை ஆயத்தப்படுத்தினாரோ அதை கண்காணவில்லை, அதோடு கூட அவர் வேதனை கூட்டுகிறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் விசுவாசத்தோடு கூட போகும்போது அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க. வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 39:3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவன் காண்பாத, மற்றவன் பார்ப்பான். கர்த்தர் இவங்க எதை செஞ்சாலும் வாய்க்க பண்ணுறாரு. எதை செஞ்சாலும், ஏதோ ஒன்று எழுத தான் விரும்புகிறீங்க, எழுதுங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க. உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்புகள் அதெல்லாம் இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க. அன்றே வாய்க்க பண்ணணும். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊற்றுங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். எந்த ஒரு தொழிலாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், கர்த்தர் வாய்க்க பண்ண. கர்த்தர் வாய்க்க பண்ணாட்டி வேற யார் தான் வாய்க்க பண்ணுறது? மற்றெல்லாம் வாய்க்க பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் உள்ளதும் இல்லாமல் போயிடும். ஆனால் கர்த்தர் வாய்க்க பண்ணால் அது நிலையாக நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பானது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 21:22 வாசிங்களே. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். எல்லாவற்றிலும் என்ன செய்கிறாரு? தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. யாரு? முதல்ல அப்படியா இப்படியா எல்லாம் விளையாட்டு போட்டவங்க, ஆபிரகாமுக்கு விரோதம் வந்தவங்க, இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்குறோம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமை சபையே, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கிற அற்புதங்களை வைத்து வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த குடும்பத்தோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு இருக்கிறார், சபையோடு இருக்கிறார், அவருடைய சரீரத்தோடு கூட இருக்கிறார். வியாதிகள் வரும் என்று நீ பயப்படாத, வியாதிகள் உன்னை மேற்கொள்ளும் என்று பயப்படாத. அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசி. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாகவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குற தேவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட வருவேன் என்று இருக்கிறார். அப்படி இருக்கும்போது யார் உனக்கு எதிராய் நிற்பவன் என்று நான் கேட்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதம் 118:6 பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா? இருக்கிறாரா? உண்மையா இருக்கிறாரா? கர்த்தர் பட்சத்தில் இருந்தா சத்துரு எப்படிங்க நம்ம மேற்கொள்ள முடியும்? சத்துரு எப்படிங்க நமக்கு விரோதமாக வர முடியும்? சத்துரு எதங்க நமக்காக செய்ய முடியும்? ஏனென்றால்
தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உனக்கு விரோதமாக ஒரு பக்கமாக சேர்ந்து வந்தாலும் 7 பக்கமாக அனுப்பிடுவேன். 7 பக்கமாக போயிடுவாங்க. தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்காரு. கர்த்தர் எனக்கு தந்தார். கர்த்தர் என்னை நடத்துவார். இதுதான் விசுவாச அறிக்கை. நாம் அதையே நினச்சி அந்த ஆளையே நினச்சி ஐயோ ஆண்டவரே, யார் நமக்கு பெரிய ஆள் தெரியுமா? அந்த ஆள் தான் பெரிய ஆள். ஏன்னா அவன் செஞ்சிருவான், அவன் ஏதாவது செஞ்சிருவான். எவன் செய்யறது? அவனை விட பெரிய ஆள் உன்னோடு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியானால் கர்த்தர் என்னோடு இருக்க நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை பார்த்துட்டு நாம் ஜெபத்துக்குள் கொஞ்சம் போவோம். வாசிங்க யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ வழியை என்ன செய்வ? என்னது? நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை என்ன செய்ய? முதலாவது கவனமா இருக்க பாரு. இதில் எழுதியிருக்கிறபடி ஜீவிக்கிறதுக்கு கவனமா இரு, பலம் கொண்டிரு, திடமனதாயிரு. அதே வேலை என்ன சொன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கையை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படிதான் இருக்கோ? அப்படி இருக்கோ? இங்க வாயில இருந்து என்ன தெரியுமா வரும்? விசுவாச வார்த்தை தான் வரும். இங்க இருந்தா என்ன செய்யும்? விசுவாச எமோரியன் எம்மாத்திரம், மீதியானியர் எம்மாத்திரம், மோவாப்பியர் எம்மாத்திரம் திடன் கொண்டு போ அப்படின்னு மோச சொன்னா. ஏன் தெரியுமா? பயப்படலை. யோசபாத் சொன்னா பயப்படலை. ஆசா சொன்னா பயப்படலை. ஏன் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் இங்க இருந்தது. நம்ம கிட்ட இருந்தா நாம சொல்றதா அதே விசுவாச வார்த்தை தான். நீ அதை என்ன செய்? தியானி, அதை வாசி, அதை தியானி, அதை கடைப்பிடி. அப்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ போகிற இடத்துல எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிதானே? போகிற இடத்துல எல்லாம் மனுஷ தயவு கிடைக்கும். பார்க்கிறவன் சொல்லுவான், வாங்க உள்ள வாங்க. இப்போ சார்ல்ஸ் வரணும் தான் சொன்னார். எங்கேயோ நின்றாராம். இவர் நிற்கும்போது ஒரு அதிகாரி வந்திருக்காரு. இங்கே கொஞ்சம் வாங்கல, உங்களை கூட பேசணும். கூட்டு போயிருக்காரு. உங்கள் காரியத்தை முதலாவது சொல்லுங்கள். உங்கள் காரியத்தை முதல்ல. ஐயா இவ்வளோ உங்கள் காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி காரியம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். மனுஷ தயவை ஏற்படுத்தார். போகிற இடத்துல நீங்கள் நினச்சிட்டே போவீங்க, போனால் இந்த ஆள் எரிஞ்சு விழுவான். அவன் எரிஞ்சு தான் விழுவான். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, போகிற நேரமே இவன் எரிஞ்சு தான் விழுவான். நினச்சிட்டே போங்க, அவன் எரிஞ்சு தான் விழுவான். கர்த்தர் எனக்கு முன்னதான் அங்கே போயிட்டு அவனோட பேசியிருக்காருன்னு விசுவாசத்தோட போங்க. அங்கே போனோன்னா அவன் உங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பான். ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறது கர்த்தருடைய வெளிச்சம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக தானே இருக்கிறாரு. வெளிச்சமாக இருந்தால் என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் வெற்றி தான் கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதனால தான் மோசே நமக்கு கூட ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இந்த யோசுவா மோசே சொன்னான்னு இப்போ யோசுவா நமக்கு ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க. 23:6 ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். யாரு? நிர்ணயம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படி இருந்ததுனால தான் கர்த்தர் எனக்காக அற்புதம் செய்தார். சூரியனே நிறுத்தினார். அப்படிதானே? சூரியனே எனக்காக நிறுத்தினார். நீங்களும் நிர்ணயம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா
தேவன் உங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஏனென்றால் தேவன் அப்பொழுது உங்களோடு கூடவே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். சகோதரி ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகை அது சீக்கிரத்தில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். அந்த வருகையில காணப்பட வேண்டுமானால் முதலாவது நிர்ணயம் பண்ணுங்க, வேத வசனத்துக்கு ஏற்றபடி நான் ஜீவிக்க வேண்டும். அந்த வருகையிலே அதற்காக பாடுபட்டு பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் வருகிறதற்கு முன்பதாக பூமியிலே உன்னை சந்தோஷப்படுத்தி உன் சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்து போட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது வரைக்கும் நீ பேசாம அங்க போய் கண்ணீர் தொட, இங்கே கர்த்தர் செய்வார், இங்கே செய்வார். தேவன் அப்படிப்பட்ட தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்ப, முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தர் என்னோட இருக்குன்னா நான் ஆண்டுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். அது என் வாயிலிருந்து பேசும்போதெல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணணும். ஆபிரகாமை போல நடக்க சொன்னார், நடந்தான். பார்க்க சொன்னார், பார்த்தா. பேசுகிறான், என்னை பெரிய ஜாதியாக்க போகிறார், பெரிய ஜாதியாக்க. வீட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, பெரிய ஜாதியாக்குவார். அப்படி தானே அன்னு சொல்கிறாரு. அபிராமன் சொல்லாத என்ன சொல்லு, என்ன பெரிய ஜாதியாக்குவார், பெரிய ஜாதியாக்க, பெரிய ஜாதி. ஒன்றுமே இல்லை. கடல் கரை மணலை போல வானத்தை பெரிய ஜாதியாக்குவார். ஒன்றுமே காணலை. நாம் நினச்சிருப்போம் பைத்தியக்காரதானே அப்படின்னு. யோபுட மனுஷியை விட மோசமாக இருந்திருப்போம். விசுவாசித்தான், அறிக்கை செய்தான், தேவன் அதை கனப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அப்படியா இருந்தா அடுத்தது நீங்க பாத்தீங்க 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை போதும், காத்து. போகிற இடமெல்லாம் ஆண்டவர் வர்றேன்றார். நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன் அப்படின்றாரு. அப்படியா இருந்தா ஆண்டவர் கூட ஏன் கூட வரணுமா? நான் யார் கூட போகணும்? நான் ஆண்டவர் கூட போறவனா இருக்கணும். அப்பதானே அவர் ஏன் கூட வருவார். முதலாவது நான் ஆண்டவர் கூட போகத்தக்கதாக நான் என்னை தகுதிப்பேன். இருவர் ஒருமனப்பட்டாலே ஒழிய வழியிலே போக முடியாது. அப்படித்தானே வேதம் சொல்லுது. இருவர் ஒருமனப்படணும். ஆண்டவருடைய இருதயம் போல நம்முடைய இருதயம் மாறணும். அப்போ தான் 2 பேர் சேர்ந்து நடக்க முடியும். ஒரு சில்லு பெருசு, ஒரு சில்லு சின்னதாக இருந்தால் போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் ஆண்டவரோடு கூட நடக்கணுமா இருந்தால் அவருக்கு ஏற்ற இருதயம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். தாவீதை பார்த்தான்னு சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நானும் நீங்களும் யாருன்னா இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாறும் பொழுது பலசாலியாகிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களும் உனக்கு செய்கிற காரியங்களும் அநேகமாக இருக்கும். அப்போ கர்த்தரோடு நடக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான். ஏனோக்குக்கு பிள்ளை இருந்தது, பொஞ்சாதி இருந்தது, அவனுக்கு பொறுப்பு இருந்தது, கடமை இருந்தது. இவைகள் மத்தியிலே அவன் கர்த்தரை சஞ்சரித்து கர்த்தரோடு கூட நடந்தான். அப்படி தானே போட்டிருக்கு. எதுவுமே இல்லை, எல்லா காரியமும் செய்யான். அதே வேளை கர்த்தரோடு செய்ய வேண்டிய காரியத்தை செய்துக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி தேவ பிள்ளையே, கர்த்தரோடு நடங்க, கர்த்தரோடு நடங்க. கர்த்தரோடு அவரோடு நடக்கிறவன் அவரோடு கூட ஒன்றி சேர்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நீ போகிற இடமெல்லாம் வருவார். நீ எங்கெல்லாம் போகிற பயப்படாத, எதுவுமே ஒன்று மேற்கொள்ளாது. ஏனென்றா கர்த்தர் உன்னோடு கூட வரும் பொழுது உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாம் உடைச்சு போடுவார். அப்படித்தானே வேதம் சொல்லுது. தடைகளெல்லாம் உடைக்கிறவர் உனக்கு முன்பதாக ஓடி போற நடந்து போவார். இன்னைக்கு என்ன தடையோடு என்ன பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறீங்களோ தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் விசுவாசத்து கர்த்தரோடு நடப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவைகளை உடைத்து போடுவார். அது யாரும் உடைக்க முடியாது. அது வெண்கல தாழ்ப்பா, இரும்பு ஒன்றும் பயப்படாத, கர்த்தர் அதை உடைப்பாரு. அதுக்குள்ளே இருக்க பொக்கிஷம் உனக்கு எனக்கு கொடுக்குறது கர்த்தர் ஆயத்தமாக இருக்க. இன்றைக்கு உன் மன சஞ்சலத்தை அகற்றி போட்டு உள்ளே இருக்கிற சந்தோஷத்தை உனக்கு எனக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தரோடு கூட நடக்க ஆயத்தமாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பாருங்கள், தானியேலை பார்த்தீங்கன்னாக்கும் தானியேல் எல்லா பக்கத்துலையும் இருக்கும். நீ கடவுளே தேடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படி தானே? நீங்கள் ஜெபம் பண்ண என்ன செய்வோம்? உள்ள தூக்கி சிங்கத்திட்ட போட்டுருவோம் அப்படின்னு. நீ போடு, பிரச்சனையே இல்லை. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். சிங்கக்கவிக்கு போனேன்னா என் ஆண்டரும் அங்கேயே வருவார். என் ஆண்டரும் என்னோடு கூட வருவார். போனால் வாயை கட்டினார், தூங்கிட்டு காலிலேருந்து சொன்னேன்,
ராஜா கேட்குறான், தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை பாதுகாத்தாரப்பா. சிங்கங் வாய்க்கு சும்மா கத்திர என்ன கூட இருக்கும்போது எனக்கு என்ன இல்லையா? சாத்ராக் மேசாக் 3 பேரும் தூக்கி அக்கினியில் போட கத்திர என்னோட. அங்கே பார்த்தா 3வது ஆளா 4வது ஆளா இன்னொரு ஆள் இருக்கான். 4வது ஆள் ஓடிக்குது. ராஜா பார்க்குறான், எல்லாரும் 3 பேரை தானே போட்டோம், நம்மால் யாரும் உள்ள போட்டோம். இல்லை அது அவங்க தேவன். இன்றைக்கு மாலில் கூடி இருக்க கத்திரிப்பிள்ளையே, நானும் நீங்களும் அனாதைகளும் இல்லை, தனித்தவர்களும் அல்ல. தேவன் உங்களோடும் என்னோட கூட இருக்கிறார். அக்கினிக்கு போன என்ன எங்கே போனான் நீங்கள் பாருங்கள். பேதுரை கொண்டு போய் அடைச்சி உள்ளே போட்டாச்சு. நினச்சிட்டாங்க பண்டிகை முடியட்டும், கழுத்தை அறுத்துருவோம். அப்படி தான் நினச்சிருக்கான். கழுத்தை அறுத்துருவோம், ஜனங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ நாளைக்கு தானே கழுத்தை இருக்க போகிற, இன்றைக்கி ராத்திரிக்கு அவனை நான் விடுதலை பண்ணுறேன். யாரும் போக முடியாது. 4 காவலர்கள் இருக்கான். கத்திர போயிட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லா கதவையும் திறந்து வெளியில் போப்பா அப்படின்ற செஞ்சாரா. பேதுரு அப்படி பவுலும் சீலாவும் போட்டு சங்கிலியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். அடின்னு அடித்ததுலேயே எந்திரிச்சு போக முடியாது. இதில் வேற சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் இவன் என்ன திரும்ப செஞ்சான், நல்லா தூச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் என்னோட இருக்கா, ஆண்டவர் என்னோட இருக்கா. அப்படியா, என்னோட இருக்கிற ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சார்னா, எல்லாத்தையும் திறந்து விட்டார். இடிக்குது, தட்ட கட்ட கட்டன்னு எல்லாம் ஆடுது. ஆடும்போது சிறைச்சால கதவுல அவனே குத்திக்கோ, ஒன்றும் செய்யாதப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார், நாங்கள் சாட்சி உள்ளவர்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயும் ஓடி போக மாட்டோம் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படி அவர்களுக்கு அற்புதம் செய்தவர் அன்றைக்கு செய்தார், இன்றைக்கு செய்ய மாட்டார். இன்றைக்கு இப்பொழுதும் செய்ய உண்மையுள்ளவராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, கடைசி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. பவுலே, பயப்படாதே, நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். என்னது, அவங்க சிசிலியாவிலிருந்து கப்பல் ஏறி வர்றாங்க. வந்தா கொஞ்சம் காற்றடிச்சு அப்படியெல்லாம் இருந்து யூரோக்ளியோன் என்று சொல்லப்படுகிற கடுங்காற்று அடித்த உடனே என்னச்சா, எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்க, பொதிகள் எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்கிறாங்க, கடலில் போட்டுட்டாங்க. போட்ட உடனே எல்லாம் துக்கத்தில். என்ன துக்கம், கரைக்கு போக மாட்டோம், கடலில் மீனுக்கு இரையாகும். கரைக்கு போக மாட்டோம், கடலில் மீனுக்கு இறை. இவ்வளோதான் நம்பிக்கை. ராத்திரி ஆண்டவர் போனார், போயிட்ட பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கூட இருக்க, நீ ராயனுக்கு முன்பு தான் நிற்கணும். ஜனங்களுக்கு சொல்லு, என்னை ஆட்கொண்டவர் எனக்கு சொன்னது இதுதான் சொல்லு. அவங்களை திடமானதாக இருக்க சொல்லு. கர்த்தர் செய்தாரா இல்லையா? அவன் ராயனுக்கு முன்பு தான் கொண்டு போனாரா இல்லையா? யார் நம்புவா? கப்பல் கடலில் இல்லாமல் போயிடும், மீன் தின்றும். சொன்னவர் சொன்னதை செய்ய உண்மையுள்ளவராக, வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறார், வாக்கு தத்தங்களின் தேவன் உண்மையுள்ளவராக. நாம் எல்லாரும் எழுந்து